மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு யூதாசை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். இயேசு யூதாசை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சிலுவையிலே நீர் மொழிந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் பேசிய வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற தேவ ரகசியங்களை என் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இயேசுநாதர் சிலுவையிலே பேசிய வார்த்தைகளை குறித்து இங்கே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, ஒரு கமா, எல்லாவற்றிற்கும் என் தேவன் ஒரு பொருளை ஒளித்து வைத்திருப்பார். பல விஷயங்களை என் தேவன் ஊமையாக பேசிவிட்டு போய்விடுவார். பல விஷயங்களை என் ஆண்டவர் கதையாக சொல்லிவிட்டு போய்விடுவார். சிலவற்றை ரகசியமாக வைத்துவிட்டு போய்விடுவார். நாம் தான் அந்த வார்த்தைகளுக்குள் ஒளிந்திருக்கிற தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் 4வது வார்த்தையாக மத்தேயு 27:46, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பாருங்கள், ஆண்டவர் 4வது வார்த்தையாக தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் எப்பொழுது பயன்படுத்துவோம்? சற்று யோசித்து பாருங்கள். யாராவது நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்குறாங்க, ஒரு சத்தியம் கொடுக்குறாங்க, இதை நான் செய்து தருகிறேன்னு சொல்லி அவர் செய்யாமல் விட்டுவிட்டால், ஐயோ என்னை கைவிட்டு விட்டியப்பா, உன்னை நம்பியே நான் உட்கார்ந்துருந்தேன், கடைசி நேரம் வரைக்கும் நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீ வரவே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்தில் மனமுடைந்து பேசுகிற வார்த்தைகள். ஒருவேளை இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, ஐயோ என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை, எவ்வளவு வேதனை. இந்த நேரத்தில் தேவன் தூதர்களை அனுப்பி என்னை இந்த இடத்திலிருந்து காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி இயேசு எதிர்பார்த்து இருந்திருப்பாரா? அப்படி எதிர்பார்த்து அந்த நிகழ்ச்சி நடக்காமல் போனாதான், ஐயோ என் தகப்பன் என்னை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன், ஆனால் என் தேவன் வரவே இல்லையே, என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி கதறி இருக்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து இயேசு எப்படி அழைக்கிறார்? சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறார்? தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட். இயேசுவின் சீஷர்களில் ஒருவராய் இருந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்கள். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொல்றாரு? தன் சீஷனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றாரு, தன் சீஷனை பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தானேங்கிறார். எவ்வளவு ரகசியத்தை அங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஏன் பேதுருவை பார்த்து சாத்தானேன்னு சொல்லணும்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமிற்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு
கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்குகிறார். ஆண்டவர் பாருங்க, சகலத்தையும் அறிந்தவர், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். தாம் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு கொலை செய்யப்பட போகிறேன் என்பதை என் தேவன் முன்னதாகவே அறிந்து வைத்திருக்கிறார். இப்படித்தான் நடக்க போகுது. அவருக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் இல்லை. இதை தம்முடைய சீஷர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த பேதுரு என்ன செய்கிறான் பாருங்க, 22 வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, சீஷன் இயேசுவை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நான் சீக்கிரமே செத்து போகிறேன்ப்பா, என்னை நீங்கள் காட்டிக் கொடுக்க போகிறீர்கள், சிலுவையில் என்னை அறைய போகிறீர்கள், நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு என்ன சொல்றான், ஆண்டவரே, இது உமக்கு நடக்கக்கூடாது, இது உமக்கு நடக்காது, என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற, நீ யார்? தேவனுடைய குமாரன் அல்லவா, மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்தவர் அல்லவா, உமக்கு இப்படி ஆகுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சமா அர்த்தம் இருக்கா? பைத்தியக்காரன் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற. கடிந்து கொள்ளுகிறான். கடிந்து கொள்ளுகிற பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போய் சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இது எனக்கு நடக்கும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் நடந்தே ஆக வேண்டும். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிற பாத்திரங்களாய் நாம் இருக்கணும். மனுஷருக்கு ஏற்றவளை நீ சிந்திக்காத, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், இந்த மரணம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அதனால்தான் பிதா விரும்புகிற காரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற தன்னுடைய சீஷனை பார்த்து, எனக்கு பின்னால போய் சாத்தானே சொல்றார். ஆனால் இயேசுவை காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து, சிநேகிதனே, யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா பிதாவின் சித்தம் எப்படி நிறைவேறும்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் யூதாசை இயேசு அங்கே பார்க்கிறார். ஆகவேதான் அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்றார். இந்த ரெண்டு போல வேறுபாட்டை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், சிலுவையிலே இயேசு பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் புலம்பியதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவால் சிலுவையில் இருந்து தப்பித்து விட முடியாதா? அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சவர், எவ்வளவு அதிசயம் செஞ்சவர். இயேசுவை கொலை செய்யும்படி பல நேரங்களிலே அவரை தேடுகிறார்கள். யோவான் 8:59 வசனம். யோவான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பாருங்க, இங்கே ஜனங்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்களை எடுத்துக்கொண்டு எரிவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் தேவன் இயேசு அப்படியே மறைந்து போகிறார். மேஜிக். ஏன்னா அது அந்த வேலை அல்ல என்பது அவருக்கு தெரியும். இப்ப சாகக்கூடாது. தேவன் எப்பொழுது நிச்சயித்திருக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த மரணம் நிகழ வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆகவேதான் அந்த நேரத்தில் ஜனங்கள் இயேசுவை கொலை செய்ய தேடுகிற பொழுது இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்து போய்விடுகிறார். அவ்வளவு சக்தி இருக்கு அவற்றை. அப்ப சிலுவையில் இருந்து ஆண்டவர் மறைந்து போயிருக்க முடியாதா? வேதனை தாங்க முடியாமலா இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்? நிச்சயமில்லை. அவருக்கு தெரியும் இதுதான் நடக்க போகிறது, இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நம் பாடுகள் பட்டாக வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். பிதா வந்து தன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி இயேசு ஒரு காலம் அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அப்படியானால் ஏன் இயேசு தேவனை பார்த்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி இருக்க வேண்டும்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்திலே மத்தேயு 27:45 வசனம், 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு
சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்திலே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரு மிகப்பெரிய ஒரு காரிருள் அந்த பூமியை சூழ்ந்திருக்கிறது. வேதாகமத்திலே பல இடத்திலே பார்க்கிறோம். எங்கெல்லாம் காரிருள் வருகிறதோ அப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிருளில் வாசம் போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை அங்கே நிறைவேறுகிற காலம். சாலமோனை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிற நேரத்தில் அந்த ஆலயத்திலிருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற பொழுது ஒரு பெரிய காரிருள் அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல் விழுந்து போகிறார்கள். அவ்வளவு பெரிய தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அந்த அந்தகாரம் சூழ்கிற பொழுது கர்த்தருடைய முகம் அங்கே வந்து நிற்கிறது. தேவ பிரசன்னம் வந்து நிற்கிறது. ஒரு உடன்படிக்கையை அங்கே உறுதி செய்கிறார். 2வது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தீகளும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. பாருங்க, ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. தீகளும் காரிருளும் அவனை சூழ்ந்து கொள்கிறது. அப்பொழுது தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வருகிறது. கர்த்தர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆக காரிருள் இறங்கி வருகிற பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வருகிறதை வேதாகமத்திலே பல இடத்திலே பார்க்கிறோம். இங்கேயும் இயேசுவை சிலுவையில் அறைகிற நேரத்திலே அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. அந்த இடத்துல தேவன் இருக்கிறாரா? எஸ், தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. இயேசுவோ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, பாவமே அறியாத இயேசுவை நமக்காக தேவன் பாவமாக்குகிறார். சிலுவையிலே பாருங்கள், நீங்களும் நானும் செய்த பாவத்தை இயேசுவின் மீது சுமத்துகிறதை பார்க்கிறோம். பாவத்தை அறியாத இயேசுவின் மீது உங்கள் பாவமும் என் பாவமும் அங்கே சுமத்தப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுகள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. தேவ பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. இயேசுவின் மீது பாவம் சுமத்தப்படுகிறது. பாவம் இல்லாத இயேசு, பரிசுத்தமான இயேசு பாவத்தை சுமக்குகிற ஆட்டுக்குட்டியாய் மாறுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ இயேசு அங்கே பாவியாக நிற்கிறார். பாவியாக நிற்கிற பொழுது அவர் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும், பிதாவினுடைய முகத்தை பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது இயேசுவின் மீது நம்முடைய பாவம் சுமத்தப்படுகிறதோ அப்பொழுது அவர் தன் பரிசுத்தத்தை இழக்கிறார். பரிசுத்தத்தை இழக்கிற பொழுது தேவ முகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. நமது பாவங்களை அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது.
எப்பொழுது நம்முடைய பாவம் நமக்கு முன்பாக நிற்கிறதோ, அந்த பாவம் பிதாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய தடுப்பு சுவராக நிற்கிறது. அப்பொழுது தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. அந்த சூழ்நிலையில் இயேசுவாலும் பிதாவின் முகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் எல்லா நேரத்திலையும் பிதாவோடைய கூட இருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமான காரியங்களே நான் செய்கிறபடியால் என் பிதா இயேசுவை தனியே இருக்க விட்டதே இல்லை. ஆனால் சிறுவையிலே இயேசு தொங்குகிற பொழுது உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் இயேசுவின் மீது சுமத்தப்படுகிற பொழுது பாவம் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையில ஒரு பெரிய தடுப்பை கொண்டு வந்து சேர்க்கிறது. பிதாவின் முகத்தை பார்க்க முடியாமல் இயேசு தவிக்கிறார். வேறு எந்த காரியத்துக்கும் இயேசு கலங்கவில்லை. அவர்கள் அடித்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. அவர்கள் திட்டினார்கள், நான் பொருட்படுத்தவில்லை. ஈட்டியால் குத்தினார்கள், நான் புலம்பவில்லை. என்னை மரத்திலே தூக்கிவிட்டார்கள், நான் வருத்தப்படவில்லை. ஆனால் பிதாவின் முகத்தை பார்க்க முடியாத அந்த நேரம் வருகிற பொழுது ஐயோ இயேசு கதவை பார்க்கிறோம். என் தகப்பனை பார்க்க முடியவில்லை, என் அப்பாவை பார்க்க முடியவில்லையே, எதை வேணாலும் நான் சகிச்சுக்கிடுவேன். ஆனால் பிதாவின் திருமுகத்தை பார்க்க முடியாத அந்த கட்டத்தை என்னால் சகித்துக் கொள்ளவே முடியாது. அந்த நிலையில் நின்றுதான் இயேசு அங்கே கதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு, என் முகத்தை பார்க்காதபடிக்கு அல்லது உங்களுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு ஏன் என்னை கைவிட்டு என்று அவர் கதறுகிறாரா? இல்லை. அந்த வசனம் திரும்ப போங்க. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். யாரை கூப்பிடுறாரு? பிதாவை கூப்பிடுகிறார். அவர் அழலைங்க, அவர் கதறல, அவர் புலம்பல, ஐயோ பிதா என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அவர் அங்க கலங்கல. அவர் பிதாவை கூப்பிடுகிறார். என் அப்பாவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும், என் தகப்பனின் முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பாவச்சுவர் வந்துருச்சு. அந்த பாவச்சுவர் வருகிற பொழுது பிதாவின் முகத்தை நாம் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. உங்களுடைய ஜெபம் பிதாவுடைய சமூகத்தில் கேட்டாமல் போய்விடும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ அப்பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, நான் என்ன பாவம் செய்தேன்? அந்த பாவத்தை நீர் எனக்கு உணர்த்தும். எந்த பாவம் உமக்கும் எனக்கு இடையில சுவராக இருக்கிறதோ அந்த பாவத்தை நான் உடைக்கும் வண்ணம் நீர் எனக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய திருமுகத்தை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார். அதனால அடுத்த வசனத்துல தாகமாயிருக்கிறேன், என் அப்பாவை பார்ப்பதற்கு நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கதறுகிறதை பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தன் தகப்பனை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.